friends, welcome to our channel KKR Auto World. Today என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா ஹோண்டா ஆக்டிவா இ எலக்ட்ரிக் ஸ்கூட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதோட பவர் அண்டு பர்ஃபார்மன்ஸை பற்றி பார்த்துருவோம். மேக்ஸ் பவர் பார்த்திங்கன்னா 6 kW, மேக்ஸ் டார்க் பார்த்திங்கன்னா 22 Nm, ரைடிங் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 102 கிலோமீட்டர் வரும் ஒரு டைம் சார்ஜ் பண்ணால். டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80 km/h கொடுக்கும். ரைடிங் மோடுன்னு பார்த்தீங்கன்னா எக்கோ, நார்மல் அண்டு ஸ்போர்ட்ஸ், இதில் 3 டைப் ஆஃப் ரைடிங் மோடு இருக்குது. பேட்ரி ப்ராப்பபிலிட்டி பார்த்தீங்கன்னா 2 போர்ட்டபிள் பேட்ரி இருக்குது, 3 kWh இருக்குது. டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக். மோட்டார் டைப்புன்னு பார்த்தீங்கன்னா PMSM இது யூஸ் பண்ணியிருக்காங்க. பேட்ரி டைப்புன்னு பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேட்ரி கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 3 kWh கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் பேட்ரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதில் 2 பேட்ரி யூஸ் பண்ணியிருக்காங்க. போர்ட்டபிள் பேட்ரி வந்து இதில் அவைலபிளாக இருக்குது, எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் சோப்பவால் பேட்டரியும் அவைலபிளாக இருக்குது. பேட்ரி ஐபி ரேட்டிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு IP65 கொடுத்துருக்காங்க. வாட்டர் அண்டு டஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் யூஸ் ஆகும். கிரேடபிலிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 13 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டைப்புன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட பிரேக் அண்டு வீல் அண்டு சஸ்பென்ஸை பற்றி பார்த்துப்போம். ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா டெலிஸ்கோபிக் 4 கொடுத்துருக்காங்க. ரியர் சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா 3 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் ஸ்ப்ரிங் லோடட் ஹைட்ராலிக் கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் சிஸ்டம் பார்த்திங்கன்னா CBS கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பிரேக் டைப் பார்த்திங்கன்னா டிஸ்க்கு, அதோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 160 mm கொடுத்துருக்காங்க. ரியர் பிரேக்ஸ் டைப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரம்மு, அதோட சைஸ் பார்த்திங்கன்னா 130 mm கொடுத்துருக்காங்க. வீல் டைப்புன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வீல் சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 இன்ச்சு, ரியல் வீல் சைஸ் பார்த்திங்கன்னா அதுவும் உங்களுக்கு 12 இன்ச்சு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டயர் சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 90/90 12 இன்ச் கொடுத்துருக்காங்க. ரியர் டயர் சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 110/80 12 இன்ச் சைஸ் டயர் கொடுத்துருக்காங்க. டயர் டைப்புன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டியூப்லெஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வாங்க இதோட டைமென்ஷன் அண்ட் சேசஸ் பற்றி பார்ப்போம். இதோட டோட்டல் வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 118 கிலோ வருது. கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 171 mm கொடுத்துருக்காங்க. ஓவரால் லென்த் பார்த்தீங்கன்னா 1854 mm கொடுத்துருக்காங்க. ஓவரால் வித் பார்த்தீங்கன்னா 700 mm கொடுத்துருக்காங்க. ஓவரால் ஹைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1125 mm கொடுத்துருக்காங்க. வீல் பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1310 mm கொடுத்துருக்காங்க. சேஸ் டைப் பார்த்தீங்கன்னா அண்டர்போன் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வாங்க இதோட மேனுஃபேக்சர் வாரண்டி பற்றி பார்ப்போம். இதோட பேட்ரி வாரண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 years கொடுத்துருக்காங்க. இல்லைனா 50,000 km வரையும் இதோட பேட்ரி வாரண்டி உங்களுக்கு கொடுக்குறாங்க. மோட்டர் வாரண்டி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு 3 years வரையும் கொடுக்குறாங்க. ஏதாவது ப்ராப்ளம்னா அவங்கக்கிட்ட பேசி நம்ம அரேஞ்ச் பண்ணி அது ஃப்ரீ காஸ்ட்டில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வாங்க இது என்னென்ன கலரில் அவைலபிளாக இருக்குதுன்னு பார்ப்போம். பேரல் செலோ ப்ளூ ஒன்று இருக்குது, அப்புறமா பேரல் மிஸ்டி ஒயிட்டில் இருக்குது, பேரல் சினியாரிட்டி ப்ளூவில் இருக்குது, அப்புறமா மேட் ஃபோகி சில்வர் மெட்டாலிக்கில் இருக்குது, பேரலல் இக்னியோஸ் பிளாக்ல இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸோரம் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1 லட்சத்துலேருந்து 1,26,000 வரையும் இருக்கும். அப்புறமா இது வந்து உங்களுக்கு லான்ச்சிங் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனவரி 2025 தான் லான்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு அப்கமிங் எலக்ட்ரிக் ஸ்கூட்டி தான் ஹோண்டாவில். வீடியோ அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.